ஆமென். அல்லேலூயா. நம் மத்தியில் இருக்கிற தேவ சமூகத்துக்காய் கரங்கள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த தேவ சமூகத்துக்குள்ளே இருங்க. நல்ல ஒரு வார்த்தையான தந்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை பலப்படுத்தும், உங்களை வெற்றி சிறந்தவர்களாய் மாற்றும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நாம எடுத்து வாசிக்கலாமா? இந்த மாசத்தினுடைய வாக்கு தத்த வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம். கலங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, விடுக்கமான இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து கர்த்தரை வழி நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் நம்ம தியானிக்க ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது. கலங்கள் தானியத்தால் நிரம்பும் அப்படிங்கறது தியானிச்சோம். இன்னும் நிறைய வார்த்தையான தந்திருக்கிறார். இப்ப அதுக்கு கீழே உள்ள பகுதியை கொஞ்சம் தியானிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஆமென். அல்லேலூயா. வாயினால் அறிக்கை பண்ணணும். எண்ணெய் வழிந்தோடும். சொல்லுங்க, சொல்லுங்க. எண்ணெய் வழிந்தோடும் அப்படின்னா பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவம். ஆமென். ஒழுகிற அனுபவம் அல்ல, ஒளிவு போயிட்டு அப்படி இல்லை. என்ன செய்து பாடல், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள அதிகமா அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அப்ப என் வாழ்க்கையில என்ன வழிந்தோடும்? ஆமென். அல்லேலூயா. இதை குறிச்சுதான் இன்னைக்கு ஆண்டவர் கற்று தந்த நமக்கு பரிச்சயமான நல்ல வார்த்தைகள் தான். மீண்டும் ஒரு விஷயம் நம்ம அதை கேட்கறதுல நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையின் மனித. வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 1 வாசிக்கலாமா? தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாராகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிகளமாக்கி கொள்ள வந்தான் என்றார். நல்ல வார்த்தை. ஒரு தீர்க்கதரிசி இறந்துட்டாரு. ஆனா என்னத்தை வச்சுட்டு இறந்துட்டாரு? கடன் வச்சுட்டு இறந்துட்டாரு. இந்த கடன்காரர்கள் 2 பிள்ளைய யாரா மாத்த வராங்க? அடிமைகளாய் மாற்ற வராங்க. இந்த நேரத்துல இவருக்கு ஒரு யோசனை. யார்கிட்ட போய் சொல்லுவோம்? தீர்க்கதரிசி ஆகி எலிசாட்ட போய் சொல்லுவோம்னு சொல்லி எலிசாட்ட போய் சொல்றாரு. தன்னுடைய புருஷனை பற்றிய நற்சாட்சியை சொல்லுகிறார். என்ன நற்சாட்சி? உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி. நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. என்ன வார்த்தை? கர்த்தருக்கு பயந்து. என் புருஷன் எப்படிப்பட்டவரு? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர். நான் சொல்றேன், உங்க மனைவிமார்களை குறித்து புருஷனும், புருஷமார்களை குறித்து மனைவி இந்த அறிக்கை சொல்லணும். நல்ல சாட்சி தானே? பெற்றோர் பிள்ளைகளை குறித்து சாட்சி சொல்லணும். பிள்ளைகளை குறித்து பெற்றோர் சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அல்லேலூயா. தேவனுடைய சபையில
நீ எப்படி வந்தாலும் உன்னை ஆண்டவர் உணர்த்தி பாவரிக்க பண்ண வச்சு, உன்னை மன்னிப்பு கேட்க வச்சு, கழுவி உன்னை சுத்திகரித்து உன்னை அவர் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். இப்போ என்ன வருது? கர்த்தருக்கு பயப்படுகிற அபிஷேகம் உள்ள வந்த உடனே ஒரு பயம் வருகிறது. இது என்ன பயம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு உண்மையா வாழணும், நல்ல ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமா ஜீவிக்கணும். இப்படிலாம் எண்ணம் எப்போ வருது? அபிஷேகம் பெற்ற உடனே பயம் வருது. பயம் வந்த உடனே என்ன வருதா? வரலையா? வரலன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு, வந்தே ஆகணும். ஆமென். ஆண்டவருக்காய் வாழணும். வருதா? கண்டிப்பா. ஆமென். அது போலதான் இந்த கணவனை குறிச்சு மனைவி சொல்றா. என்ன சொல்றா? அந்த அடியான் கர்த்தருக்கு பயந்து. நான் சொல்றேன், 4 செவருக்குள்ள இருப்பது ரொம்ப சுலபம். 4 செவருக்குள் இருக்கிற அனுபவம் தான் வெளியே வரும். சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எண்ணத்துல இருக்கிறதுதான் அகப்பையில வருமா? பானையில இருக்கிறது தானே. அதனால இயேசு சொன்னாரு, இருதயத்தில் நிறைவு வாய் பேசும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கணும்? அபிஷேகம். அபிஷேகம் நிறைஞ்சிருந்தா அபிஷேகத்தின் நிறைவுல என்ன வரும்? வாயில வார்த்தை, அந்நிய பாஷை வருமா? கிருபையுள்ள வார்த்தை வருமா? வசனம் வருமா? சத்தியம் வருமா? நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஜீசஸ், இயேசு, வாயில என்ன வந்துகிட்டே இருக்கணும்? இயேசு அல்லனா ஜீசஸ் வரணும், வந்துகிட்டே இருக்கட்டும் இப்பவும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடணும்னு சொன்னா ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கிறவனா மாறும். இப்ப அந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தை நிமித்தம் எலிசா என்ன சொல்றாரு? எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நல்ல கேள்வி. எலிசா கேட்ட கேள்வி என்ன? நான் உனக்கு என்ன செய்யணும்? உன் வீட்டுல உன்னிடத்துல என்ன இருக்கு? என்ன கேள்வி கேட்கிறாரு? அவன் என்ன எதுக்கா ஜெபம்னா? எதுக்கு அவன் விண்ணப்பம்? கடங்காரன் வந்துட்டாங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன் எலிசா ஏதாவது தருவாருன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. எலிசா நினைச்சுவாரு ஏதாவது தரலாம். எலியா கொடுத்து வச்சிருந்தத எலிசா வச்சிருக்கிறாரு. எலிசா என்ன செய்யலாம்? தரலாம்னு நினைச்சாலோ என்னமோ தெரியல. கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்யணும்? உன்னிடத்துல, உன் வீட்டுல உன்னிடத்துல என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு கேட்டாரு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு குறைவு இருக்கிறது, பல விதமான பாடுகள் இருக்கிறது, உபத்திரம் இருக்கிறது, எதிர்ப்பு இருக்கிறது. இதன் மத்தியில தேவ மனுஷனான் என்று கேட்கிறேன், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்னதான் இருக்குது? அவர் கேட்ட கேள்வி என்ன? என்ன இருக்குது வேண்டாம். அவள் சொன்னா, என்னதான் இருக்கு? என்னைய தவிர வேற ஒண்ணு இல்ல. அது என்ன சொல்ல? ஒரு குடம். எவ்வளவு இருக்குதா? ஒரு குடம் எண்ணெய தவறல, வேற என்ன இல்ல. இருக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லு, இல்லன்னு சொல்லாத. என்ன இருக்கு? என்ன இருக்கா? உன் மேல அபிஷேகம் இருக்கா? உன் மேல கிருபை இருக்குதா? ஆண்டவன் அழைப்பு இருக்கா? இது போதும் நீ வாழ்வதற்கு, நீ ஜெயமா இருப்பதற்கு. இது போதும் உன் குறைவை நிறைவாக்குறதுக்கு. இந்த என்ன போதும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உங்களுக்காய் பிரதேமா தந்திருக்கிறார்.
நீ கேட்க கேட்க ரிசீவ் பண்ணினா நீ கேட்க கேட்க அந்த வார்த்தை உனக்கு உள்ள போக 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 அபிஷேகம் ஊட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். வேதம் சொல்லுது, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரா. நீ வசனத்தை கேட்பாயானா, இந்த வார்த்தையை கேட்பாயானா, உண்மையா கேட்பாயானா, ஆவியானவர் மேல் அபரிதமாய் இறங்குவார். ஷாகாராமா சியாகாராமா ரியாந்தனா. ஏலியா கேட்ட கேள்வி என்ன? எலிசா கேட்ட கேள்வி என்ன? உன்னிடத்துல என்ன இருக்கு? மோசே பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உன் கையில என்ன இருக்கு? யாத்ராகமம் 4:2 வாஸ்தவனா, உன் கையில என்ன இருக்கு? அவன் சொன்னா, ஒரு கோல் இருக்கியா, இது போதுண்டா, நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கும் வழியை திறக்கிறதற்கும் ஆசீர்வாதத்தை பொழிவதற்கும் இது போதும். உன் கையில என்ன இருக்கு? உன் கையில் உள்ளதை வச்சு கர்த்தரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறாரு. எலிசா கேட்ட கேள்வி, ஸ்திரீ இடத்துல உனத்துல என்ன இருக்கு? என்னதான் இருக்குன்னா, கர்த்தர் மோசேட்ட கேட்ட கேள்வி, உன்ட என்ன இருக்கு? உன் கையில என்ன இருக்கு? என் கையில கோல் இருக்கு, இது போதும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைய, தேவனுடைய இயேசு வாக்கிய கோலை உன் கையில வச்சிருக்காருல, இது போதும். இதை கொண்டு பெரிய காரியம் நடக்க போகுது. இயேசுங்கிற நாமங்கிற கோல் உனக்காய் அற்புதத்தை செய்யும், உனக்காய் அதிசயத்தை செய்யும். செங்கடலை 2ஆய் பிளக்கும், வானத்தை நேராய் நீட்டினா அற்புதம் நடக்கும். கண்மலையை அடிச்சா அங்கிருந்து தண்ணி புறப்பட்டு வரும். இயேசு நாமம் என்கிற கோல் உன் கையில வச்சிருக்கிற கோல் தானையா இருக்கு, கோல் தான் இருக்கு. இந்த கோல் தேவனுடைய கோலாய் மாறும். இது ஆண்டவரை கொடுத்து பாரு. உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவர் கொடுத்து பாரு, இது தேவனுடையதாய் மாறும். கீழே போட தட்டையும் மோச வச்சிருந்த கோல் மோசையும் கோலா இருந்துச்சு. எப்ப கீழே போட்டாரோ அப்போது தேவனுடைய குழாய் மாறினது. நீ போட வேண்டியதை போடு. கர்த்தரை எழுப்ப பண்ண போறாரு, கர்த்தரை எழும்ப பண்ண போறாரு, கர்த்தரை எழும்ப பண்ண போறாரு. எதை கண்டு பயந்து ஓடினியோ அதே உன் கையில கொடுக்க போறாரு. உன் கையில என்ன இருக்கு? கர்த்தர் பேச விரும்புறாரு. உன் கையில இருக்கிறத கர்த்தருக்கு ஒப்பு கொடு. உன் கையில இருக்கிறத கர்த்தருக்கு ஒப்பு கொடு. கர்த்தரை மாற்றி போக்குவாரு, கர்த்தரை பெருக பண்ணுவாரு. உன்னிடத்தில் இருக்கிறத கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் இருக்கிறார். உன் ஆலைகளில் எண்ணெய் வழிந்து ஓடும். தாவீத சவுல் கொலை செய்ய எத்தனைத்த போது இதை நிச்சயம் என்று அறிந்த உடனே தாவீது எழுப்பி பயந்து ஓடுறாரு. ஓடும்போது ஆசாரியன்ட்ட போறாரு. ஆசாரியன்ட்ட போய் கேட்கிறாரு, உங்களுடைய கையில் இருக்கிறது என்ன? எனக்கு தாங்க. அவன் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? இப்பொழுதும் உங்களுடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறத என் கையில தாங்க. ஆமா, அப்போ ஆசாரியன் கையில என்ன இருந்துச்சுன்னா பரிசுத்த அப்பம். என்ன இருக்குது? பரிசுத்த அப்பம். நீ சுத்தமா இருந்தா இதெல்லாம் நான் உனக்கு தாரேன் அப்படி சொல்லி அங்க என்ன செய்றாரு? ஆமாம், ஸ்தோத்திரம், ஆசாரியர் சொல்லுகிறார். ஆமாம், இவன் நான் சுத்தமா இருக்கிறேன் தாங்க. என்ன இருக்கிறது? என்ன தான் இருக்குது? மோசட்ட கேட்ட கேள்வி என்ன இருக்கு? கோல் தான் இருக்குது. இங்க கேட்டா என்ன இருக்குது? பரிசுத்த அப்பம். பரிசுத்த அப்பத்தை புசித்தது மட்டும் இல்ல, அப்புறம் கேட்கிறார் பாருங்க, 8வது வசனம். தாவீது, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியாகிலும் ஆமா. அதற்கு ஆசாரியன்
நீர் ஏழே பள்ளத்தாக்கிலே கொண்ட பெலிஸ்தரின் கோலியாத்தின் பட்டயம் இதோ யோபத்துக்கு பின்னாக ஒரு புடவிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்து கொண்டு போம். அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகர் அல்ல, அதை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. பரிசுத்த அப்பம் இருக்கு. அதுல என்ன இருக்கு? என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த பட்டயம் என்ன பட்டயம்? நிகரில்லாத பட்டயம். நிகரில்லாத பட்டயத்தை கர்த்தர் உனக்காக ஆசாரியர் மூலமாக உனக்கு தருகிறார். இது நிகரில்லாத பட்டயம். என்ன இருக்குன்னா நிகரில்லாத பட்டயம் இருக்கு. நிகரில்லாத பட்டயம் உன் கையில. நிகரில்லாத பட்டயம். நிகரில்லாத பட்டயம். நிகரில்லை. நிகரில்லை. கைகளில் நீங்க அண்ணன் சொன்னாரு 318 பேருக்கும் கைகளில் ஆயுதம். அதான் பட்டயம். அதான் பட்டயம். அதான் கையில. இதோ இதோ கர்த்தர் நிகரில்லாத பட்டயம். நிகரில்லாத பட்டயம். அதை இன்னொரு முழுக்க வாசித்தலாமா? ராகமா சாந்தனபோ ரியாந்தனா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு விசேஷ ஆளுக இன்னைக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் மகிமையில் வெளிப்பட்டு இருக்கிறார். வாசிக்கலாமா? ஆசாரியன் சொன்னதை வாசிக்கலாமா? ஜீசஸ். நீ ஏழை பள்ளத்தாக்கிலே. ஆமென். ஆமென். நீர் எடுக்க மனதானார். நல்லா புரியும். நீ எடுக்க மனதானார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எடுக்க மனதானார். எடுக்க மனதானார். ஒரு பட்டயம் இருக்கிறது. எடுக்க மனதானார். எடுக்க மனதானார். எடுத்துகள். எடுத்துகள். இதோ 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 எடுத்துக்கள். உனக்கு மனது உண்டா? ஜீசஸ். ஜீசஸ். நிகரில்லாத பட்டயம். ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய கையில கொடுத்திருக்கிற பட்டயம் நிகரில்லாத பட்டயம். அதுதான் கிதியோன் கையில கொடுக்கப்பட்டது. கர்த்தரின் பட்டயம். கிதியோனின் பட்டயம். கர்த்தரின் பட்டயம். கிதியோனின் பட்டயம். நிகரில்லாத பட்டயம். உனக்கு மனதுண்டா? இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கு மனதுண்டா? கத்த சொன்ன வார்த்தை உன்ட என்ன இருக்கு? இப்போ உங்க இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு கேக்குறேன். தாவீது கேட்கிறார். கத்தர் கேட்ட கேள்வி வேற. மோசேட்ட கேட்டாரு. அந்த ஸ்திரீட்ட எலிசா மூலமா கேட்டாரு. ஆனா தாவீது ஆசாரியனை கேட்கிறாரு. உங்க இடத்துல இருக்கிறது என்ன? அப்ப இருந்தா தாங்க. அப்பத்தி கொடுத்தது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிறது என்ன? நீ ஏழை பள்ளத்தாக்குல கொன்ன கோலியாத்தின் பட்டயம் இருக்குது. உனக்கு எடுக்க மனதானா? எடுத்துக்கிட்டு போங்க. தாவீது சொல்றாரு, நிகரில்லாத பட்டயம் இது. இது எனக்கு வேணும். இது எனக்கு வேணும். புள்ளைய உன்னை அனுப்பும் போது வெறுமை அனுப்புறதல்ல. கர்த்தருடைய பட்டயம் உன் கைகளை கொடுத்துதா? மனதுண்டோ? மனதுண்டோ? நிகரில்லாத பட்டயம். நிகரில்லாத பட்டயம். சகல காரியங்களையும் நிர்மலமாக்குற பட்டயம். உனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற சில அந்தார வல்லமைகளை நிர்மலமாக்குற ஒரே ஒரு பட்டயம். நிகரில்லாத பட்டயம். ஆண்டவராகிய தெய்வம் கையில கொடுத்த ஒரே பட்டயம். ஷாகாமானா சாந்தனாபோ ரியாந்தனா. எஸ். 318 பேருக்கும் பட்டயம் கொடுக்கப்பட்டது போல இன்னைக்கு கர்த்தர் கைகளில் அந்த பட்டயத்தை கொடுக்கிறார். உன் கையில பட்டயம் உண்டு. இது நிகரில்லாத பட்டயம். நிகரில்லாத பட்டயம். எத்தனை பேர் இந்த நிகரில்லாத பட்டயத்தை அப்பப்ப உரையிலிருந்து எடுக்கிற. அப்பப்ப உரையிலிருந்து எடுப்பாயானா இந்த பட்டயம் சகல காரியத்தை நிர்மலமாக்குற இது பட்டயம். புடவைக்குள்ள சுட்டி வச்சிருந்தது உண்மைதான். நீ எடுத்துக்கொள்ள மனதால எடுத்துக்கணும். எடுத்தது மட்டும் இல்ல,
அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார் தாவீது. நீ உபயோகப்படுத்துறாயா? ஒவ்வொரு நாளும் நீ நிகரில்லாத பட்டயத்தை நீ கைகளில் எடுக்கிறாயா? அதை திறந்து அந்த பட்டயத்தை வாசிக்கிறாயா? பட்டயம் கையில கொடுக்கப்பட்டிருக்காது. பட்டயம் கையில கொடுக்கப்பட்டிருக்குது. உன் நட மாறட்டும், உன் பேச்சு மாறட்டும், உன் பார்வை மாறட்டும். பரிசுத்தம் 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 என்று பரிசுத்தத்தை சொல்லிக்கொண்டு நிகரில்லாத எதுக்கு ஒப்பிட முடியாது இந்த பட்டயத்தை? இருபுறமும் கற்குள்ள பட்டயம். எஸ், அந்தகார வல்லமைகளை அழிக்கிற பட்டயம் கர்த்தனுக்கு உன் கையில கொடுத்திருக்கிறார். இது தீர்க்கதரிசி சத்தம், இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நிகரில்லாத பட்டயத்தை உன் கைகளிலே இதோ கர்த்தர் அருளின பட்டயம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நான் சொல்றேன், உன் கையில் உள்ளதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னொன்று, கர்த்தர் தம்முடைய கைகளில் உள்ளதை அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எலிசா கேட்ட கொண்ட என்ன இருக்கு? என்னதான் இருக்கு? மோசேட்ட கேட்டாரு, உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு. இது போதும்டா, இது போதும். தெய்வம் வாங்கி மாட்டி பார்க்கிறார். தெய்வம் நான் சொல்றேன், உன் கையில் இருக்கிறது கொஞ்சம் தான். அதை யார்கிட்ட கொடு, கொடுப்பாயானா அவர் கையில் இருந்து நிகரில்லாத பட்டயம் வருது, நிகரில்லாத பட்டயம் வருது. அவன் கையில கொடுக்க 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 அந்த நிகரில்லாத பட்டயமா எதுக்கு ஒப்பிட முடியாத பட்டயமா கர்த்தர் மாத்தித்தார. ஆமா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமானா, வனாந்தரத்துல ஜனங்கள் கூடின போது சீசர்கள் வந்து கேட்கும் போது, இது வனாந்தரமான இடம். ஆண்டவர் கேட்டாரு, மத்தேயு 15:34, மார்க் 6:36, 38 எழுதப்பட்டிருக்கு, உங்கள் கைகளில் என்ன இருக்கு? உங்கள் கைகளில் எத்தனை அப்பங்கள் உண்டு கேட்டாரா? அதை மல்டி பாக்குறாரா? கொடுங்க கொடு. கர்த்தர் கையில பேட்டி திரும்ப வர்றதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தோட 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்தரையா பேசுவாரு, ஆண்டவரே இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 வார்கோதுமை அப்பங்களும் சில மீன்களும் உண்டு. கையில் இருக்கிறத எடுத்துதான் பைய ஆசீர்வதிக்க. கையில் இருக்கிறத கொடுத்துட்டேனா? நான் சொல்றேன், உன் கையில் இருக்கிறது கொஞ்சம் தான். இந்த கையில் உள்ளதை எடுத்து அப்பா இயேசுவை கொடுத்துட்டேனா அவர் பைய ஆசீர்வதிப்பாரு. கையில் உள்ளதை எடுத்து பையெல்லாம் நிரம்பி நிரம்பி வழியத்துக்க கூட கூட ஆசீர்வதிப்பாரு. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை இசைக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோடு உண்டு? நிகரில்லாத பட்டயம், நிகரில்லாத பட்டயம் உன் கைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மல்டி பாக்குற, பெருக பண்ணுகிற, ஆசீர்வதிக்கிற, அவன் சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நிகரில்லாத பட்டயம். ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு வருவோமா? அவன் என்ன இருக்கு? என்ன இருக்குன்னா என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு கேட்டா என்ன? அடுத்தால சொன்ன வார்த்தை, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ள போய் உன் பிள்ளையுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. என்ன இருக்குனால, என்ன இருக்குனால அந்த எண்ணெய எதுல வாரு, எதுல ஊத்து? வெறும் பாத்திரத்தை ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் கவனிக்கணும். எண்ணத்தை பூட்டு.
வீட்டுக்குள்ள நீயும் பிள்ளையும் கூட்டிட்டு, பிள்ளை எத்தனை பேருங்க? 2 பிள்ளை. வீட்டுக்குள்ள போய் என்னத்தை போட்டு? கதவை போட்டு. கதவை பூட்டுனா மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடு, ஜெபம் பண்ணு, அப்போது வெளியரங்கமாய் தெய்வம் உனக்கு பலன் அளிப்பான். நான் கேட்கிறேன், எத்தனை பேர் கதவை பூட்டுறீங்க? மல்டி பாக்குறது உண்மை, ஆசீர்வாதம் உண்மை, வழிந்தோடு வருகிறது உண்மை. ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது, அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. எத்தனை பேர் கதவை பூட்டுறீங்க? எதுக்கு? ஜெபிக்க. எத்தனை பேர் ஜெபிக்க கதவை பூட்டுறீங்க? ஒரு ஜெப அபிஷேகம் மேல் விழட்டும், ஒரு ஜெப அக்கினி மேல் விழட்டும். கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெப ஆளுகை இதோ மேல் வருவதாக. கையை தட்டி அனுபவி. கையை இதோ இதோ ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப அக்கினி. ரிசீவ் தி ஃபயர். அக்கபாலா ஷம்பர பௌர் யாமனா. எஸ், ஹalleluya. ஆவியானவர் கற்றுக் கொடுத்த சத்தியங்க இது. எத்தனை பேர் நம்ம பேசி இருக்கிறோம், ஆனால் புதிய கத்து தர ஒரு கூட என்ன இருக்குது? இத மல்டி பார்க்கணும்னா நீ பூட்ட வேண்டியதை பூட்ட வேண்டி இருக்கிறது. நீ பூட்டிட்டீங்கன்னா தேவையில்லை, அது உள்ள வராது. தேவையான ஜெபம் மட்டும் எழுமோம். கதவு பூட்டுறிய நான் சொல்றேன், குறிப்பா ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கதவு பூட்டணும். 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். ஜெபிக்கலனா பல பாடுகள் ஒவ்வொருத்தரும் நிச்சயம் வரும். அவைகளை மேற்கொள்ள ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து. ஆமே, ஸ்தோத்திரம். என்ன சொன்னார்? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆவி உற்சாகம் உள்ளதா, மாம்சமோ பலவீனம் 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 சொல்லாத. நீ ஆவியானவருடைய இசைஞ்சுக. ஆவியானவர் உற்சாகம் உள்ளவர். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சேனா, கதவை பூட்டி ஜெபிக்க ஆரம்பிச்சேனா, திறக்கப்படாத சில கதவுகள் உனக்காய் திறக்கப்படும், உனக்காய் திறக்கப்படும். ஆவியான் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நீ பூட்டி பூட்டி ஜெபம் பண்ணுவாயானா திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படும். ஒரு ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்க. இதோ ஒரு அனல் உனக்கு பற்றி பிடிக்கட்டும். ஆதியில் இருந்த ஒரு ஜெப அக்கினி, ஆதியில் ஒரு ஜெப அக்கினி, ஆதியில் இருந்த ஒரு ஜெப அபிஷேகம் ரைட் நவ. ஷபா லபா ரபா லபா ரபா லபா. ஜீசஸ் ஜீசஸ். பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒரு நாளையில் 1 மணி நேரம் ஆகுது ஜெபம் பண்ணி பாரு. மல்டிபிள் பெருக்க வரும். கதவை பூட்டு. அந்த நேரத்துல வேற யாருக்கு இடம் கொடுக்காத. நானும் இயேசுதான், நானும் கர்த்தர்தான். இது ஜெப நேரத்தை எதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லு. தேவப்பிள்ளை, நீ ஜெபிக்க ஆயத்தமனா? என் தேவனை பெருக பண்ண ஆயத்தமா இருக்கிறாரு. வழிந்தோட பண்ணுகிற ஆயத்தமா இருக்கிறாரு. உன் வாழ்க்கை ஜெபமாய் மாறட்டும். நீ ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழிதான், ஜெபமே வழி, ஜெபமே வழி, ஜெபமே வழி. ஆவியானவர் கேட்கிறார், நீ ஜெபிப்பாயா? ஆண்டவர் கேட்டார், என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? நீங்க ஆண்டவர் அதை பார்த்து ஒன்னிடத்துல கேட்கிறாரு, என்னோடு கூட ஜெபம் பண்ண மாட்டாயா? என்னோடு கூட என்னோடு கூட என்னோடு கூட ஜெபா 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 ஜெபா. ஒரு ஜெபா எனக்கு வேணுமே. கதவை பூட்டம். சில ரகசியங்களை பேசணும்னா எல்லாத்துக்கும் ஓப்பனா பேச முடியாது. கதவை பூட்டத்தான் செய்யணும். கதவை பூட்டி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஜெப அபிஷேகம் விழட்டும், ஜெபாளுக வரட்டும். தேவ பிள்ளையை நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை ஜெயமா மாறும். தோல்வியில முடியாது. எங்க ஜெபம் இருக்கிறதோ அங்க தேவன் கிரியை செய்வார். ஜெபத்தை பத்தி நிறைய பிரசங்கம் பண்ணலாம், கேட்கலாம். ஆவியானவர் சொல்றார், அனுபவம் மாறணும், அனுபவம் மாறணும்.
தானியேல் ஜெபித்த ஜெபமா மாறட்டும். ஒரு அன்னாள் ஜெபித்த ஜெபமா மாறட்டும். ஒரு மோசே ஜெபித்த ஜெபமா மாறட்டும். பிதாக்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம் இப்போதே இப்போதே ஓ தேவமே எங்க மேலும் எங்க பிள்ளை மேலும் ஒரு ஜெப அபிஷேகத்தை வைங்கப்பா. ஷாகாரபாலா சந்தாரபா ஒரு அந்தானா. ஆதியிலிருந்து ஜெப அனுபவம் உண்டா? உன் முழங்கால மீண்டும் முடக்கு. உன் பலவீனங்கள் மாறட்டும். உன் சோர்வுகள் தூக்கி எறி. சவுல சொன்னது போல அவன் அடையாளம் என்ன தெரியுமா? அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். சவுளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அண்ணன் சொல்ல, ஆண்டவரே அவன் ரொம்ப ஜனங்களை துன்பப்படுத்தி கொலை செய்ததுக்கு அவனும் சம்மதித்து ரொம்ப உபத்திரத்துல இருந்தான். இல்லடா, நான் தெரிந்து கொள்ள பாத்திரம். இப்போது அவன் ஜெபம் பண்ணுகிறான். இப்போது அவன் ஜெபம் பண்ணுகிறான். உன்னை குறித்து என்னை குறித்து அவன் ஜனம் சொல்லணும், கத்த சொல்லணும். அவன் ஜெபிக்கிறவன். அவன் ஜெபிக்கிறவன். ஒரு ஜெப அபிஷேகம் விழுகிறவன பார்க்கிற ஒரு ஜெப அபிஷேகத்தின் வல்லமை ஒரு ஆளுகை செய்யட்டும். கதவை பூட்டுகிற அனுபவம் உண்டு. கதவை பூட்டுகிற அனுபவம். நீ கதவை பூட்டுவாயானா உனக்காக தெய்வம் கதவை திறப்பாரு. நீ கதவை பூட்டுவாயானா உனக்காக தெய்வம் கதவை திறப்பாரு. உனக்காக தெய்வம் கதவை திறப்பாரு. கதவையை திறக்கப்படும். ஒரு ஜெப அனல், ஒரு ஜெப அக்கினி உன்னை பத்தி பிடிக்கட்டும். ஒரு ஜெப அக்கினி உனக்கு பத்தி பிடிக்கட்டும். ஒரு ஜெப அக்கினி right now. எலிசா சொன்ன வார்த்தைய அவள் உதாசீனப்படுத்தல. நான் கடன் சொன்னா ஏதாவது தருவார்னு பார்த்தா இவரு உன்கிட்ட இருக்கிற எண்ணெய் வச்சு ஜோமனுங்கிறார, உன்கிட்ட இருக்கிற எண்ணெய் வச்சு ஊத்துங்கிறார. இருக்கிறது ஒரு கூட எண்ணெய் தானே, இதுல என்ன வரப்போகுது அப்படி சந்தேகிக்கிற பிள்ளை, நீ சந்தேகிக்காத. உனக்கு இருக்க அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. ஓ ஓ ஓ ஒரு அபிஷேகத்தின் ஆளுக ஜெப அபிஷேகம். ஜெப அபிஷேகம் மல்டிபிள் பண்ணுகிற ஜெப அபிஷேகம் மல்டிபிள். Yes, Jesus, Jesus. Oh, நான் ஆவில ஏவப்படுறேன். சிலருக்கா ஜெபிக்க நான் ஏவப்படுறேன். எனக்குள்ள ஜெப அபிஷேகம் வேணும். இது போதாது, இன்னும் ஜெபிக்கணும். இரவு ஜெபிக்கணும். கதவை அப்பப்போ பூட்டி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏங்க வாயானா உனக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். உனக்கான ஒரு ஜெப அக்கினி மேல் விழணும். ஒரு ஜெப அபிஷேகம் விழணும். ஜெபிக்கிறவன் நான் ஜெயிக்கிறவன். ஜெபிக்கிறவன் நான் ஜெயிக்கிறவன். நீ ஜெபி ஜெபி ஜெபி. நீ ஜெபிப்பாயா? Yes, yes. Oh, Rakabarase. Evil be chopped. Rikarabala Shandana. ஒரு ஜெப அக்கினி மேல் விழணும். ஒரு ஜெப அபிஷேகம் மேல் விழணும். ஜெப ஆவியின் அபிஷேகம். ஜெப ஆவியின் அபிஷேகம். இது விசேஷித்த ஆளுங்க. எத்தனை பேர் ஏங்குற? எத்தனை பேர் ஏங்குற? எத்தனை பேர் ஏங்குற? ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். முழங்கால் போடு. ஊற்றுமையா. ஜெபிக்கணும். ஸ்தோத்திரபாடு விண்ணப்ப ஜெபா. ஸ்தோத்திரபாடு விண்ணப்ப ஜெபா. என்னேரமோ நான் எடுக்கவோ. என்னேரமோ நான் எடுக்கவோ. ஜெபாவி ஊற்றுமையா. ஜீசஸ் ஒரு ஜெபா.
உடலை பொறுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஒரு ஜெபாக்கில் விளட்டும், ஒரு ஜெப அபிஷேகம் விளட்டும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். என்னால ஜெபிக்காம இருக்க முடியாது என்கிற நிலை உனக்குள்ள வரட்டும். இன்னைக்கு இன்று ஜெபாவி தானியேல் போல மூன்று வேளையா, தானியேல் போல மூன்று வேளையா தவறாமல்லா ஜெபிக்கணுமே, தவறாமல்லா ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இன்று ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்காயே முழங்கணுமே, ஜெபாபிஷேகம் குலமாகனோ, கண்கள் எல்லாம் குலமாகனோ. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபாபிஷேகம் சில கதைகள் உடைக்கப்படுகிறது, சில கதைகள் உடைக்கப்படுகிறது. ஜெபாபிஷேகம் 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 ஜெபாக்கியோட விளக்கம், ஜெபாக்கியோட விளக்கம், ஜெபிக்கிற ஜெபாபிஷேகம் விளக்கம். ஜெபாக்கி 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 ஜெபாபிஷேகம் ஊற்றுங்க. முழங்காயே முழங்கணுமே, முழங்காயே முழங்கணுமே. கண்கள் எல்லாம் குலமாகனோ, கண்கள் எல்லாம் குலமாகனோ. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாபிஷேகம் நீ ஜெபிக்கிறவன், நீ ஜெபிக்கிறவன், நீ ஜெபிக்கிறவன், நீ ஜெபிக்கிறவன். ஜெபிக்கிற வல்லமை ஊற்றப்படுகிறது, ஜெபிக்கிற வல்லமை ஊற்றப்படுகிறது. ஜெபாபிஷேகம் ஜெபாபிஷேகம் இதோ உன்னால ஊற்றப்படுகிறது. ஜெபாபிஷேகம் ஜெபாபிஷேகம் Jebaki
ஊற்றுமையா. அப்பா, உன்னுடைய ஆசீர்வாதம் உன் முழங்கால் ஆசீர்வாதம், உன் முடிவுல, உன் முழங்கால்ல. அபிஷேகம் ஊற்றப்படுது, அக்கினி ஊற்றப்படுது. இதோ சிரசு மேல ஒரு ஜெபம், ஜெபம், ஜெபம். நீ ஒரு ஜெப வீரன், நீ ஒரு ஜெப வீரன், நீ ஒரு ஜெப வீரன், ஜெப வீரன். உன் நெற்றிகளை எழுதப்படுவதாக ஜெப வீரன், ஜெபிக்கிறவள், ஜெபிக்கிறவள். சத்தத்தை கேட்கிறவர்கள் உன் மேல ஒரு ஜெப அக்கினி இருக்கிறது, உன் மேல ஒரு ஜெப அபிஷேகம். நீ ஒரு காரியத்தை போல ஜெபிக்கிற ஜெப அக்கினி. Yes, yes, yes. நான் சொல்றேன், அருவருப்பத்தை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறவன் இல்ல, அருவருப்பதை பார்த்து கண்ணீர் விடுக்கிறவன். கண்ணீர் விடுக்கிறதோ புள்ள, ஜெபிக்கிறவனுடைய கண்களில கண்ணீர் ஓடட்டும். ஜெபிக்கிறவனுடைய கண்களில கண்ணீர் ஓடுவதாக. ஓ, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அடையாளம் வருகிறது. பெருக பண்ணணும்னு சொன்னார்ல, ஆடைகளை திராட்சரசமும் எண்ணெய் வழிந்தோடு சொன்னார்ல. ஜெபித்து ஜெபித்து கண்ணீர் வடிக்கிறவனாய் மாறுவாயானால் ஓ வாழ்க்கை அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் பெருக்கவே. கடனை மட்டும் அடைக்கிறதுக்கு அல்ல ஆசீர்வாதம், கடனை மட்டும் அடைக்கிறதுக்கு ஆசீர்வாதம், கடனை மட்டும் அடைக்கிறதுக்கு அல்ல பெருக்கம். கடனை அடைப்ப நீ ஜீவனம் பண்ணுவா. Jesus, Jesus, Jesus. Oh, Rakama Sekarabata Rasia Ribala Shandulo. கதவை பூட்டுகிற அனுபவம் உனக்கு உண்டுனா தேவன் உனக்காய் கதவை திறப்பாரு. உனக்காய் கதவுகள் திறக்கப்படும், உனக்காய் கதவுகள் திறக்கப்படும். உனக்காய் ஜீசஸ் கதவை பூட்டுகிற தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுடைய நகரவே, ஜெபிக்கிற தேவ பிள்ளை, ஜெபிக்கிற தேவ குடும்பம், ஜெபிக்கிற சபா, ஜெபிக்கிற கிராமம், ஜெபிக்கிற பட்டணம், எஸ் உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். Rikama Shantana Uriandana.
சில வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். அதே 4ஆம் அதிகாரத்துல பின்பகுதியில் வாசித்தீங்கன்னா சூனேமியானுடைய பிள்ளை இறந்து போச்சு. இந்த பிள்ளை இறந்த உடனே அவன் தகப்படத்துல இருந்து தலை நோகுறது. நான் இவன் அம்மா வீட்டுல கொண்டு விட்டுருங்க. நாங்க அம்மா மடியிலே பிள்ளை செத்து போன பிள்ளைய தூக்குனா. எலிசா இருந்த மேல் வீட்டு அறைய திறந்தா, கட்டில கடத்தினா, கதவை பூட்டினா. நேரா எலிசாவை தேடி போறா. எலிசா காலை பிடிச்சிட்டு நீர் வரணும். எலிசா வந்தாரு. வந்து கட்டில்ல செத்து கிடக்கிற பிள்ளைய பார்த்து வேதம் சொல்லுது, அவர் பின்னாக கதவை பூட்டினார். செபிக்கிற இடத்துல வச்சு கதவை பூட்டினா ஒருத்தி, செபிக்கும்படி வந்து ஒருத்தர் கதவை பூட்டுறாரு. பூட்டி செபிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த ஜெபத்திலிருந்து திரும்ப எழும்பி வேதம் சொல்லுது, எங்கும் அங்கும் உலாவி. ஜெபம் எப்படிங்க நடக்கு? எங்கும் அங்கும். வேதத்துல சொல்லிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள கதவு பூட்டி முழங்கால் பூட்டி ஜோமனு, வீட்டை பூட்டி வீட்டுக்குள்ள உலாவி ஜோமனு. இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் உலாவி ஜெபம். ஒன்னு சொல்லட்டுமா? நீ உலாவுகிற இடமெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய பிரசன்னம். செத்து போனத பார்க்காத, செத்து போனதும் உயிரோடு திரும்ப வரும். உன்னை பெருக பண்ணும்படி, வழிந்தோட செய்யும்படி கத்த சித்தம் உள்ளதுனால இந்த சத்தியத்தை சொல்றாரு. உன் ஜெபத்தை விடாத, நீ கதவு பூட்டுறதை விடாத, பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை விடாத, தொடரு. இங்கும் அங்கு உலாவி ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தில் இருந்து செத்து போன உயிரோடு எழும்புவா. எலிசா ஜெபித்த ஜெபம் செத்து போன பிள்ளைய உயிரோட எழுப்பிச்சு. எலிசா ஜெபத்தை கேட்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீ கதவை பூட்டுவாயானா, ஜெபிப்பாயானா, நான் சொல்ல கதவு திறக்கும். பவுலும் சீலாவை வச்சு உள்ள பூட்டிட்டாங்க. உள்ள பூட்டினது ரொம்ப வசதி ஆயிட்டுன்னு சொல்லி உள்ள இருந்து செஞ்சது ஜெபம். சிறைச்சாலையின் கதவுகளை உடைக்க முடியாய் ஒரு அதிர்வு உண்டாயிட்டு. பூமி அதிர்ச்சி நீ ஜெபிக்கிற ஜெபத்துல உண்டாகும். பலருடைய கட்டுகள் கலந்து போகும். வேதம் சொல்லுது, ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் ஜெப அழைத்து போன. எதுக்கு? ஜெபிக்கத்தானே. 40 வயசுக்கு மேல ஒருத்தன் சப்பானியா இருக்கிறான். 40 வருஷம் அங்கதான் இருக்கிறான். ஒருவன் அவனை நோக்கி பார்க்க இல்ல. ஆனா இப்போ பேதுடைய பார்வை, ஜெபிக்கருடைய பார்வை எல்லாருடைய பார்வை போல அல்ல. இவன் பார்வை இயேசுடைய பார்வையும் ஒன்னாய் மாறுகிறது. எங்களை நோக்கிப்பா. சப்பானி பார்த்த பார்வை வேறங்க. நீ பார்க்கிற பார்வை
உனக்கு கிடைப்பதில்ல. நான் உன்னை பார்க்கிற பார்வை நடக்க போது ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உலகம் பார்க்கிற பார்வை உனக்கு நடக்காது. நீ பார்க்கிற பார்வை நடக்கும். நான் தீர்க்கதரிசன ஆவியின் ஏவுதல சொல்றேன். அன்னைக்கு சப்பானிய பார்த்த கண்கள் எல்லாம் சப்பானி, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், உனக்கு உதவி செய்த 4 பேர் தேவை. அவங்க பார்த்த பார்வை பேச்சின பேச்சலாயிதான். ஆனா அப்பா ஜெபிக்கிறவர்களுடைய பார்வையை மாத்துனாரு. ஜெபிக்கிறவருடைய பார்வை என்ன தெரியுமா? நீ எங்களை போல நீனும் ஆண்டவரை ஆராதிக்கிறவனா, நீ பிறருக்கு உதவி செய்கிறவனா, பிறருக்கு ஆசீர்வாதத்தை மாத்துகிறவனுடைய அந்த அபிஷேகம் மேல் விடும். தேவ பிள்ளைய, ஜெபிக்கனுடைய பார்வை வேற. ஜெபிக்கனுடைய பார்வை கத்தர மாத்துறாரு. வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்ல, நசனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஷாபாராபாலா சந்தாரபௌரியாப்பா. எஸ், கத்த தீர்க்கதரிசனம் சொல்றாரு. உன் பார்வை மாறுது தேவ பிள்ளைய. உன் பார்வை பிள்ளைய, உன் பார்வை மாறுது. உன் பார்வை விசுவாசம் மாறுவே மாறுது. உன் பார்வை விசுவாச பார்வையே மாறுது. ஓ திகாபாலா சந்தாரபௌரி அண்ணா, நீ ஜெபித்து பாரு. எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதெல்லாம் சாத்தியமாகும். ஜெபிக்கிறவனுக்கு தான் கத்த தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறாரு. வார்த்தை வந்துட்டு, நான் விசுவாசம் வந்துட்டு, விசுவாசம் வந்துட்டுனா ஆராதனை எழும்பிடும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் துளிர்க்கிறது. விசுவாசம் ஆராதனையாய் மாறும். ஆராதனை அற்புதத்தை கொண்டு வரும். தேவ பிள்ளைய வாழ்க்கையில் அற்புதம் உண்டு, ஒரு மல்டிப்பு உண்டு, ஒரு வழி நோடுகிற ஆசீர்வாதம் உண்டு. இருக்கிறது என்ன? கதவை போட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் நம்புறேன். உங்கள் மேல ஒரு நிகரில்லாத பட்டயமும், உங்கள் மேல ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதை கொண்டு பெருக்கம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. விசேஷத்தை ஆளுக வந்திருக்கிறது. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாராக. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்கு திட்டமிடுங்கள், ஜெபிக்கிறதுக்கு தீர்மானம் எடுங்கள். 1 மணி நேரமாவது ஜெபிக்க இடம் கொடுங்க. எஸ் எஸ், பெரிய காரியம். பிறருக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க. பிறருக்கு ஆசீர்வாதமா, உங்களை ஆசீர்வதிக்க மட்டும் இல்ல, பிறருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். இந்த தீர்க்க தரிசன சத்தங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுவதாக, அப்படியே பழிப்பதாக. ஒரே ஒரு வார்த்தை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. சொல்லிருங்க. உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனாய், எந்த தேவனாய் நிச்சயம் நான் ஆசீர்வாதத்தை கொள்ளுவேன். உந்த வசனோ உந்த மனிதனெல்லாம் நடந்திருப்பேன். உந்த தேவனாய், உந்த தேவனாய் நிச்சயம் நான் ஆசீர்வாதத்தை கொள்ளுவேன். உந்த வசனோ கொள்ளுவேன். உந்த மனிதனெல்லாம் நடந்திருப்பேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உங்களுக்குமான இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற தீர்க்க தரிசன சத்தத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம். எங்களை நம்பி பேசிருக்கீங்க.
நாங்கள் இன்னும் அதிகமா ஜெபிக்க எங்கள் மேல் கிருபையை வச்சுட்டீங்கப்பா. 1 மணி நேரம் இல்ல, அதற்கு அதிகமாய் நாங்கள் ஜெபிக்க போறோம். எங்கள் மேல் வைத்திருக்கிற ஜெப அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நம்முடைய பிள்ளைகள் நீங்க சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி இருக்கிறாங்க. யோவேல் 2:24 படி வழிந்தோடுகிற ஆசீர்வாதமாகட்டும், சகல காரியத்திலும் வழிந்தோடட்டும். அதற்கு நீங்க சொன்னதை கீழ்ப்படிந்து செய்ய ஒவ்வொருவர் கிருபை கொடுங்கப்பா. இந்த வாரத்தில் அனுபவம் உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துங்க. இந்த ஆராதனை உண்டான எல்லா மகிமையும் புகழும் உங்க ஒருவருக்கே செலுத்துவோம். எல்லாவற்றிலும் உங்க நாம மட்டும் உயரட்டும். தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகலவன் மறவாதே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்தும் இப்போது எப்போதும் கர்த்தர் வருகை மட்டும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.